Hi friends, welcome to Hi. Samria Kalata channel. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, ஜாப் லாஸ் 40ல நடந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் சில பேர்லாம் ரொம்ப கஷ்டமாவே இருந்தது அதெல்லாம் பார்க்க. 1 இயரா வந்து ஜாப் இல்லை, நீங்க வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டீங்க, என்னென்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் இதுதான் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரியாது நாங்க அதை அனுபவிச்சிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் அனுபவிக்கிறவங்க கஷ்டம் கண்டிப்பாவே தெரியும். அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், இல்லைன்னு சொல்லல. அவங்களோட கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்லலாம்ப்பா? அதாவது ஜாப் லாஸ் வந்து ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன், அதுவும் 40க்கு மேல. அவங்க சொன்னாங்க 1 இயரா வந்து ஜாப் கிடைக்கல, அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு புரியாதுன்ட்டு. ஸோ 1 இயரா ஜாப் இல்லைன்னா ஃபியூ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம லைனே சேஞ்ச் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். ஸோ நீங்கள் என்ன டொமைனில் இருக்கிறீங்களோ இல்லை வேறு என்ன டொமைன்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது மூவ் ஆகிறதுக்குன்றது அது ட்ரை பண்ணலாம். இன்னொன்று கான்ட்ராக்சுவல் ஜாப்ஸாக எடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக தான் எனக்கு வேணும், பெர்மனன்ட் ஜாப்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பார்க்காம ஏன்னா யூனிட் கேஷ் ஃப்ளோவில் எவ்ரி மந்த் கேஷ் ஃப்ளோ வேணும். ஸோ அதுக்காக கான்ட்ராக்சுவல் ஜாப்ஸ்லாம் இருக்கும், ஒரு 6 months டெம்பரரி, ஒரு 1 year அந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று கொஞ்சம் லொக்கேஷன் கன்ஸ்டன்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன லொக்கேஷன் இருக்கிறீங்க, ஃபேமிலியோடு இருந்தாலும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு எதுவுமே உங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் ஆகணும் வேறு லொக்கேஷன் போகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு டைம் பீங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடச்சிதுன்னா அதுவும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணனா கொஞ்சம் ஏதோ ஒன்றுமே இல்லாததுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க சான்ஸ் நிறைய அதிகமாக இருக்குது. இப்படி போகும்பொழுது சேலரியும் வந்து அடி வாங்குவாங்க. கரெக்ட். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா இப்போ நம்ம கரண்டாக ஒர்க் பண்ணலன்னா ஜென்ரல் ஆஸ் அன் ஹெச்ஆர் நான் சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீ கரண்டாக இல்லை ஸோ நீ வந்து உன்னோட மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ பே இருந்தால் கூட அவங்க வந்து கொஞ்சம் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. 30%, 40% கேட்டீங்கன்னா இப்பதான் நீங்க இல்ல இங்க ரெடி டு ஜாயின்ல சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா நாங்களே வந்து ஹெச்ஆர் அந்த மாதிரி நிறைய பேரை எடுத்துருக்கோம். அந்த மாதிரி இல்ல, ஆக்சுவலி அது தப்பு, எடுக்க கூடாது. பட் அது கொஞ்சம் இதுவா எடுத்துப்பாங்க. நான் ரெக்ரூட் பண்ணும்போது கேட்டிருக்கேன், அந்த மாதிரி क्वेश्चन கேட்க சொல்லிருக்காங்க. அவங்க தான் கரண்டா இல்ல ஜாப்ல, இப்ப கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நான் பண்ணிருக்கேன் இதை. ஸோ ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவங்களோட ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி. ஸோ அது அந்த பட்ஜெட் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கணும். பட் ஆனால் இதுதான் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுப்பாங்க, இல்லைன்னா கம்மி இல்லை பட் ரொம்ப ஹை கொடுக்க மாட்டாங்க, ஆர் அதே சேலரியில் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பட் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னா இட்ஸ் பெட்டர், ஒன்றுமே இல்லாததுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது இட் இஸ் ஓகே. ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் ஒரு டெம்பரரியாக யூஸிங் அது, ஏன்னா யூ நீட் அ ஜாப். ஸோ ஒரு 6 months 1 year அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆக ட்ரை பண்ணுங்க, அது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி. ஆமா, நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க லிங்க்டின் அதுலயே தான் இருக்கணும் மோஸ்ட்லி, ஓகேங்களா? நிறைய ஒரு 2 hours 3 hours அதுலயே ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா கலீக்ஸ், உங்களோட ஃபார்மர் கலீக்ஸ் இருப்பாங்க, பாஸஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாரோடையும் கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். உங்களோட டொமைன்லேயே இருக்கிறவங்க வந்து வேற ஏதாவது கொஞ்சம் சீனியர் பொசிஷன்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்கலாம். ஜென்ரலாக போயிட்டு ஹை ஐ நீட் ஜாப் அப்படி கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க. ஏன்னா எப்பவுமே நீங்க யாருக்கையாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒருத்தர் பிங் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ஹெல்ப்காக தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்கா பாருங்க, அவங்கள இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லுங்கள் உங்களை. ஏன்னா வந்து அந்த ஜாப் போஸ்டிங்க்கு அந்த லிங்க் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா ஹெச்ஆருக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் நீங்கள் நார்மலாக போயிட்டு பண்ணுறதை விட. அதுவும் அந்த பர்சன் கொஞ்சம் சீனியராக இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம திரும்பவும் இந்த 40+ல வந்து ஜாப் லாஸ் நடந்ததுன்னா நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபினான்ஸ் என்ன பண்ணலாம், எப்படி வந்து புல் பண்ணலாம், நம்மளோட மணி எப்படி கேஷ் ஃப்ளோ இல்லை நம்மளுக்குன்றப்போ என்ன பண்ண முடியும் நம்மளால? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிஎஃப் அந்த மாதிரி எதெல்லாம் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ ஒன்று வந்து கோல்டு இருக்குது, ஆப்வியஸ்லி எல்லார் வீட்லேயும் கோல்டு இருக்கும். ஸோ கோல்டை பிளெச் பண்ணி கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்ட்டில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்னொன்று பிஎஃப். இது எல்லாமே வந்து லாஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் சொன்னது எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவங்களுக்கு பற்றி தான் பேசுகிறோம். எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 9 months 1 year வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்போ ப்ராப்ளம் ஆகும்னா 1 year சொன்னாங்கல்ல, 1 year ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா 1 yearக்கு அப்புறமாவும் ஜாப் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன், இருந்த அமௌண்ட் எல்லாம் போயிடும், சேவிங்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சது. நெக்ஸ்ட் நம்ம ஃபால் பண்ணுறது வந்து கோல்டு இருக்கலாம், இல்லைனா பிஎஃப் பிரேக் பண்ணலாம். இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு கார்பஸ். பட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதையும் பிரேக் பண்ணலாம். இந்த டைம்ல வந்து உங்க ஸ்பவுஸோட ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. உங்க பார்ட்னர்ஸ், அதாவது உங்க வைஃப் வந்து என்ன செய்ய முடியும் அவங்களாலன்றது பாருங்க. உங்க வைஃப் கூட நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ். நீங்க வந்துட்டு அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் திங்னா நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்வேன். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்ல வந்துட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்க ஷேர் பண்ணிங்கனாலே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே அதை கிளிக் பண்ணி யாராச்சும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அமேசான் வந்து மணி பே பண்ணும், கமிஷன் பே பண்ணும்.
ஸோ அந்த அது ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க அந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு கூட இல்லை, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் அவங்க வேற எதனா பர்ச்சேஸ் பண்ணா கூட உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஈஸியான வே ஆன் பண்றதுக்கு. இல்லை அது முடியலையா, நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சு யூ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங் யுவர் லிங்க் தேர். அதை வந்துட்டு யாராவது பார்த்து லிங்க், அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணி நீங்க லிங்க் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மூலமாவும் வந்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா அது மூலம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வைஃப்ஸ் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை பத்தின வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் பண்றேன். எனக்கு பண்ணணும் நிறைய தாட்ஸ் இருக்கு, பட் பண்ண டைம் கிடைக்கல. நான் கூடிய சீக்கிரம் அதை பத்தி பண்றேன். இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்துட்டு நீங்க பண்ணலாம். இல்லைனா வந்து ரீசெல்லிங் பிஸ்னஸ், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துட்டு இந்த துணி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். சாப்பாடு, துணி, இது ரெண்டு மட்டும்தான் வந்து நம்ம ஊர்ல நல்லா போகக்கூடிய ஒரு மார்க்கெட். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் ஃபுட் அண்ட் ட்ரெஸ், இது ரெண்டுமே. இல்லைனா நம்ம வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல வாட்ஸ்அப்ல ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணலாம், துணி பிஸ்னஸ் பண்ணலாம், மேனுஃபேக்சரர் பிடிங்க, ஹோல்சேலர் பிடிங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் B2B சைட்ஸ். அதை அடிக்கடி சொல்றேன். ஸோ நீங்களே தேடித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அது என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நானுமே இதே மாதிரி பட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அந்த B2B சைட்ஸ் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா டீலர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே வந்து B2B சைட்ஸ்ல நம்மளுக்கு ஹோல்சேல் மேனுஃபேக்சரர்ஸோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதுவும் முடியலையா, உங்களுக்கு ஆப் இருக்கவே இருக்கு. மீஷோ இருக்கு, க்ளோ ரோட், ஷாப் 101, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆப்லயும் வந்துட்டு நீங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ரீசெலரா ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து துணி பிசினஸ் பண்ணலாம். அதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பாருங்க லேடிஸ். அதாவது உங்களோட உங்க ஸ்பவுஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த டைம்ல. இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா அதையும் சமைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தாங்க வேணும். அந்த வாட்ஸ்அப் குரூப் எப்படியாவது இன்ஸ்டா பேஜ் கூட ரொம்ப இன்ஸ்டா பேஜ் மூலமா உங்களுக்கு தெரியாதவங்களாம் கஸ்டமர் ஆவாங்க. வாட்ஸ்அப் குரூப்னா நம்மளுக்கு நோன் பீப்புள் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இல்லை வாட்ஸ்அப் குரூப்புமே வந்து இன்ஸ்டா பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணி உங்க வாட்ஸ்அப் குரூப் இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணி டெய்லி அப்டேட்ஸ் அனுப்புறது மூலமா உங்களோட மார்க்கெட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வைடர் ஆகும். அதனால உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணி. இந்த சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும்னு இல்ல, எல்லாமே எல்லாத்துல இருந்து நிறையவும் ஏர்ன் பண்ண முடியும்ன்றதும் கிடையாது. எக்ஸாக்ட்லி எடுத்த உடனே எனக்கு ஒரு 50,000 கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. இந்த பிசினஸ்லயும் அப்படி இருக்காது. பட் ஈவன் ஒரு எல்லா பிசினஸ்லயும் நீங்க ட்ரை பண்ணி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணா கூட அது எல்லாம் சேர்த்து ஒரு டீசென்ட்டான அமௌண்ட் வரும். ஒரு 3,000 கூட சொல்லுங்களேன். இந்த டைம்ல 5,000 or I mean எல்லா பிசினஸ் பண்றோம்னா ஒரு 5-6 இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஈவன் 3-5,000 அப்படி வந்தீங்கன்னா கூட சம்திங் ஒரு சஸ்டைன் பண்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் யூ நெவர் நோ, ஏதாவது ஒன்று ரொம்ப கிளிக் ஆகி ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போகலாம். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பவுஸ் வந்து கொஞ்சம் கை கொடுக்க பாருங்க. உங்களோட பார்ட்னருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து பாருங்க. தேர்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஓகே இதெல்லாம் கூட ஓகே எப்படியோ சர்வைவலுக்கு நம்ம பண்ணிடுவோம். இந்த லோன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இஎம்ஐன்னு நம்ம கழுத்தை நெருக்கிற விஷயம். ஆமா. ஸோ ஹோம் லோன், கார் லோன், மோஸ்ட்லி இது ரெண்டு தான் இருக்கும். சில பேருக்கு பர்சனல் லோன் வேற வச்சிருப்பாங்க. இந்த லோன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து, ஏன்னா இப்போ நமக்கு வந்து மணி வந்து நம்மளோட ரன் பண்ணுறதுக்கு, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ லோனும் ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா பேங்க்கில் கால் பண்ணி பேசுங்க. அவங்களோட போயிட்டு டேரெக்டாக மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு, ஜாப் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, எனக்கு வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, லைக் இஎம்ஐஸை வந்து ஒரு 3 months 6 months வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஸோ அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து கொஞ்சம் டைம் பண்ணுவாங்க, ஒரு 6 months. சப்போஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அமௌண்ட்டு. பட் அந்த இஎம்ஐ பிரின்சிபல் அந்த அமௌண்ட் இருக்கும்ல, பிரின்சிபல் அண்ட் இஎம்ஐ சேர்த்து இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வர இஎம்ஐ வந்து ஒரு 6 months புஷ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி. இல்லை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண சொல்லுங்கள். இல்லை லெட்ஸ் அஸ்யூம் இஎம்ஐ வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, உங்களோட 10 year இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 20 years எடுத்திருந்தீங்கன்னா 30 years ஆக்கிடுங்க. 30 years ஆக்கினீங்கன்னா உங்களோட இஎம்ஐ கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா பாஸ் பண்ண கேளுங்க இன்னும் ஒரு 6 months. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலி வந்து முன்னாடி வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் அது பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பட் தென் அகேன் ரிப்பீட் பண்ணுறோம். ஜாப் லாஸுங்கிறது ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷர் தான், இல்லைன்னு சொல்லல. ஸோ மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 days கொஞ்சம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களை காமாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் முதல்ல இதை எப்படி சொல்லலாம், அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள். அவசரமாக ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், நம்ம இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே என்ன எப்படி பண்ணால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் காசு, சரி நம்ம டபுள் ட்ரிபிள் ஆகுற மாதிரி எதனா ஒன்று, ஏதாவது ஒரு ஸ்கேம்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. யாராவது ரிட்டர்ன்ஸ் வந்து 12% மேலே தரேன்னு சொன்னாங்கன்னா அப்படியே திரும்பி ஓடிடுங்க.
ஓகேங்களா. ஏன்னா அதுதான் நம்மள ஆசையை ரொம்ப தூண்டுறதுக்காக நிறைய பேர் வந்து இவ்வளோ தருவோம், எவ்ரிடே ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு தோணும் ஈஸி மணி கிடைக்கணுமே அப்படின்றதுக்காக வந்து நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண தோணும். ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிடும். இங்கே வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்க்கு நேரமே இல்லை இந்த டைமில் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க. இல்லை வந்து எதனா பிஸ்னஸில் போட்டு எடுக்கலாமா அப்படின்னும் டக்குன்னு யோசிக்காதீங்க. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. நம்ம கமல் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, லாஸ்ன்றது என்னது, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிரே போயிடுச்சுன்னா திருப்பி வரவே போகிறது இல்லை. ஸோ அதுதான் ஆக்சுவலி லாஸ். ஜாப் லாஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ போனால் அதெல்லாம் டெம்பரரி தான். நம்ம வந்து போனால் ஏதாவது ஒன்று பண்ணி சம்பாரிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, திருப்பி கிடைக்கும் நமக்கு. இது இல்லைனாலும் வேறு ஏதாவது ஒரு வகையில் நம்ம we can earn money. ஃபேமிலி மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கும், ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணுவோம். அண்ட் இது எல்லாமே வந்து டெம்பரரி தான். கண்டிப்பாக வந்துட்டு ஜாப் லாஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஜாப் கிடைக்க தான் போகுது, திரும்பி குடும்பம் பழையபடி ஆக தான் போகுது. ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம தொடருவோம். ஸோ அந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டைமை வந்துட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான டைமாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். என்ன எக்ஸ்ட்ராவாக கோர்சஸ் பண்ணலாம், இல்லை என்ன படிக்கலாம் அப்படின்றத யோசிங்க. உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாப்ல வந்துட்டு நல்ல பேக்கேஜோட நீங்கள் போய் உட்காரலாம். உங்கள் ஸ்கில் பார்த்துட்டு நல்ல பேக்கேஜ் கிடைக்கலாம். இல்லை போய் சேர்ந்த பிறகு கூட வந்துட்டு உங்கள் ஸ்கில்லை பார்த்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அந்த டைம் எடுத்து உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. 5th பாயிண்ட் வந்து நம்ம இமீடியட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆமாம். ஸோ பேசிக்கலி ஏற்கனவே சொன்னது தான், இமீடியட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து நம்ம மேஜர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் புஷ் பண்ணணும். எதுவும் வீட்டுக்கான ஏதாவது பெரிய திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ பண்ணாதீங்க. இப்போ வந்து சஸ்டெயின் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பேசிக் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரெண்ட் இருந்ததுன்னா ரெண்ட் இம்பார்ட்டன்ட்டு, அப்புறமா இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருக்கும், ஹோம் லோன் தான் எடுத்திருந்தா, அதுக்கப்புறம் ஃபுட் இம்பார்ட்டன்ட்டு, பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது மாதிரி என்னென்னலாம் ரொம்ப அர்ஜென்ட் சின்ன எக்ஸ்பென்சஸை கூட தள்ளி போடுங்க. லைக் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கேன்சல் பண்ணுங்கள். ஃபோனுக்கு வந்து நம்ம டேட்டா பேக்கேஜ் போட்டிருக்கோம், நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த டேட்டா பேக்கேஜை கட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயம் தானே, இது என்ன ஒரு 100 200 விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற விஷயங்கள் கூட நம்ம கட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்ச நாள் சர்வைவ் ஆகலாம். ஸோ அதுதான் இது எல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்திருந்ததுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது தான். இப்போ பண்ணல, உங்களுக்கு ஜாப் இருந்தது, இப்போ கரண்ட்டாக இருந்ததுன்னா இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 6 to 9 months ஆகுது. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 40,000 50,000 உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஒரு 50,000னா 3 lakhs ஆகுது மினிமம் சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 months 4 months உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் வரது எல்லாத்தையும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் யாருக்கு வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் வரும். மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கேரண்டீடாக வந்து நான் ஒரு 6 years வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக சொல்கிற மாதிரி இல்லை சுச்சுவேஷன். ஸோ எப்போ வேணாலும் வரலாம். நமக்கு வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடாது. ஸோ எப்போ நமக்கு வரும் அப்படின்றத எதிர்பார்த்துட்டே வந்து நம்ம ஒர்க்கும் பண்ணணும். வேறு என்ன பண்ணலாம், வேறு எப்படி பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சிட்டே இருங்க டெய்லி. ஸோ நம்ம தூங்கும்போதும் வந்து இன்கம் வரணும். ஸோ அதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். அது ஒரு 5-6 source ஆஃப் இன்கம் கண்டிப்பாக வேணும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட ஈஸியாக யூ கேன் ஹேண்டில். அட்லீஸ்ட் உங்களோட 50% ஆஃப் த டே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களோட அந்த பேசிவ் இன்கம்லேருந்து கவர் ஆகிடும். மிச்சம் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேல, அது சர்வைவலுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த ஒரு ப்ரீதிங் பீரியடுக்காக நம்ம கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டு அப்புறம் இந்த பேசிவ் இன்கம்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். க்ரியேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி தான் நம்மளோட சேவிங்ஸு, எஃப்டி, அப்புறம் பிஎஃப் எல்லாத்தையுமே புல் பண்ணி நம்ம பேங்க்ரப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்பி அகேன் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஸோ ஃப்யூச்சருக்காக யோசிச்சுட்டே வந்துட்டு வேலை பாருங்க. நம்மளுக்கு அகேன் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா மாதிரி பென்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அவ்வளோதான். அண்ட் வந்து அந்த காலத்துலலாம் கொஞ்சம் 60 வயசு வரைக்குமாவது வேலைலாம் இருந்தது. நம்மளுக்கு அதுவுமே இல்லை. 40க்கு மேலேயே வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜாப்ல இருக்கணும். 35க்கு மேலேயே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேலை போயிடுமோன்ற பயத்திலே தான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு, சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட நீர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது தான் அப்பாடா நம்ம ஒன்று பண்ணுமே, அது வந்து நம்மளை இப்போ சேவ் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக நீங்கள் யோசிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, நான் 3 months இருந்தாலும் நான் சர்வைவ் ஆவேன்ப்பா, என் குடும்பம் ஒன்றும் பிரச்சனை. அது மட்டும் இல்லை, ஒன்று ஜாப் லாஸ் பற்றி பேசணும். ஜாப்ல இருந்துகிட்டே ரொம்ப டாக்ஸிக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜரோட ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, லிட்டரலி உங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பிரேக் கூட எடுக்கலாம்.
ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் லாங் ஒரு 15-20 இயர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நீட் அ பிரேக். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்து அது ஒரு தைரியம் கொடுக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். 1 இயர் கூட நம்ம என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யூ கேன் சர்ச் ஃபார் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரியும் பண்ணலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்க ஃபேமிலி கிட்ட எடுத்து பேசுங்க. இதுதான் விஷயம், நம்ம இந்த நிலைமையில தான் இருக்கோம், இது இந்த தான் ஃபண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, ஸோ இப்படி தான் நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்ற உங்களோட கிளியர் பிளானை வந்து உங்க ஃபேமிலிக்கும் கொடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்தும். அவங்களும் வந்து என்னென்ன பண்ண முடியும், எந்தெந்த வழியில வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், நம்ம எந்தெந்த வழியில வந்து நம்மளோட ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை நம்ம ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களுமே வந்து திங்க் பண்ணுவாங்க, எந்த வழியில நம்ம பையனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், எந்த வகையில நம்ம செலவு குறைக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிப்பாங்க, இன்க்ளூடிங் உங்க பசங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுங்க, இதுதான் நிலைமை அப்படின்றத வந்து லெட் தெம் நோ. அவங்களுக்கு தெரியாம நம்ம கஷ்டமே இல்லாம அவங்கள வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டு கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்லி தான் வளர்க்கணும். ஸோ வீட்டு கஷ்டம் வந்து தெரியட்டும் பிள்ளைங்களுக்கு. என்ன வீட்டு கஷ்டம் இருந்தாலும் என் அப்பா வந்து எங்களுக்கு சொன்னதே இல்லை, எங்களை ராஜா மாதிரி வச்சாங்க அப்படிங்கிறதுல ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்பா வந்து எப்படி சர்வைவ் ஆனாரு, எப்படி வந்து காப்பாத்தினாரு, எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணாரு அப்படின்றது வந்து உங்களை பார்த்து ஒரு ரோல் மாடலா கூட இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்பாவும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நானும் கோ த்ரூ பண்றேன், இட்ஸ் ஓகே, நான் மீண்டு வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் அந்த பிள்ளைக்கு இருக்கும். ஸோ சொல்லுங்க, கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து பேசுங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன் அ க்ளோசிங் நோட், திஸ் இஸ் அகேன், இது வந்து கண்டிப்பா டெம்பரரி மட்டும்தான். உங்க ஜாப் லாஸ் வந்து அப்படியே இருந்துட போறது கிடையாது. கண்டிப்பா ஒரு நல்ல வழி பிறக்கும். ஆக்சுவலி வந்து பல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து இந்த டைம்ல தான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி வேற லெவல்ல ஆயிருக்காங்க. ஸோ மேபி அதுக்கான ஒரு ரூட் காஸா வந்து இது நடக்குது அப்படின்னு கூட நீங்க நினைச்சுக்கலாம். மாறலாம் வாழ்க்கை இங்க இருந்து உங்களுக்கு வேற மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வச்சுருந்தோம்னா நம்ம இந்த சுச்சுவேஷனை ஈஸியாக நேவிகேட் பண்ணி நம்ம வெளியில் வர முடியும். அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் க்ளோசிங் நோட். இந்த வீடியோ ஏதாவது வழியில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு என்னென்ன வகையில் வந்து நம்ம பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற லேடிஸ்க்கு முக்கியமாக சில ஹெல்ப்ஃபுல் வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது பற்றின டாபிக் வந்து நான் போடுவேன். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip. Bye.